நான் இந்த இடத்தில் வருவேன் என்று நினைக்கவில்லை. I never thought that I will come to this convention. ஆனால் தேவன் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டவராக கிரியை செய்து நம்முடைய பலவீனங்களிலே பலன் தந்து இன்றைக்கு இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே நிற்கும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தபடியினால் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I thank and praise my God for having given me this opportunity to come and stand before you, for strengthening me from all my weaknesses. As a God, one who is working beyond our knowledge, is working in my life, for which I once again praise Him. தேவனுடைய வழிகள் மனிதருடைய புத்திக்கு அப்பாற்பட்டவைகள். The ways of the Lord, they are beyond the wisdom and knowledge of man. ஒன்றுக்கும் உதவாதவர்களும் படிப்பறியாதவர்களும் பாமர மக்களும் கூட ஆண்டவருடைய வழியை அறியக்கூடிய விதத்தில் அவருடைய அன்பு இன்றைக்கு மனுக்குலத்தின் மேல் பெருகி இருக்கிறது. இது நம்ம எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி துதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. Today the love of God is abound towards mankind, so that the illiterate and the people, those who are based in the society, they also know this Lord, for which we should also gratefully thank our Lord. நம்முடைய கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்வோம். அல்லேலியா. தேவனுடைய ஜனங்களுக்கு அல்லேலியா என்பது உற்சாகம் ஊட்டக்கூடிய, வைராக்கியம் ஊட்டக்கூடிய, தேவ வைராக்கியம் ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தை. For the people of God, the word hallelujah, it is the word which is giving more enthusiasm and zealous toward God for the people of God. அல்லேலியா என்று சொன்னாலே அனைத்து தேவ ஜனங்களுக்கும் ஒரு பெரிய புத்துணர்ச்சியாக இருக்கும். When we say hallelujah, it is a very enthusiastic thing for all the people of God. நீங்க பாருங்க, ஒரு கூட்டத்துல கூட சிலர் தூங்கிட்டு இருப்பாங்க. அல்லேலியான்னு சொல்லும்போது தூங்கிட்டு இருக்கிறவங்க கூட விழிச்சிருவாங்க. In the meetings also, sometimes people may be sleeping, but when we say hallelujah, they will get revived. உலக ஜனங்கள் தாங்கள் நேசிக்கிறவர்களையோ கனம் பண்ணுகிறவர்களையோ கண்டால் உலக ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்க வாழ்க என்று சொல்வார்கள். The worldly people, when they see the people whom they love or whom they honor much, they will say hail hail. தொழிலாளிகள் சேரும்போது தங்கள் கொள்கைகளை நிலைநாட்டும்படிக்கு, தங்களுடைய கொள்கைகளை பற்றி உற்சாகமூட்டும்படிக்கு அவர்கள் சிந்தாபாத் என்று சொல்வார்கள். தொழிலாளிகள், the working people or the laborers, when they join together in order to establish their purpose and their principles, they will say Zindabad. தேசபக்தி நிறைந்தவர்கள் ஒருவருக்கொருவர் உற்சாகமூட்டும்படியாக ஜெய் ஹிந்த் என்று சொல்வார்கள். People, those who have very good enthusiastic towards this nation and the things of this nation, they will say Zindabad. ஜெய் ஹிந்த். Jai Hind. தேச வைராக்கியம் உடையவர்களுக்கு ஜெய் ஹிந்த். For the people, those who have very much love towards the nation, they will say Jai Hind. தொழிலாளிகளுக்கு சிந்தாபாத். For the laborers, Zindabad. உலக மக்களுக்கு வாழ்க. For the worldly people, hail. ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கோ அல்லேலூயா. For the spiritual people, hallelujah. மூன்று முறை சொல்லு, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to His holy name. இன்றைக்கு என்னுடைய தூதனுடைய சாராம்சம் எருசலேமின் விசேஷங்கள். Today the gist of my message is the special features of Jerusalem. 137ஆம் சங்கீதம் Psalms 137 5ஆம் வசனத்தை வாசிப்போம். verse 5. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. If I forget thee, O Jerusalem, let my right hand forget her cunning. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகரம் தன் தொழிலை மறப்பதாக. If I forget thee, O Jerusalem, let my right hand forget her cunning. அதனுடைய அர்த்தம், நான் எருசலேமை மறக்கவே முடியாது. ஒரு தொழிலாளி தன்னுடைய தொழிலை மறப்பானா? The meaning of this is that we should never forget this Jerusalem. A cunning man, will he forget his works? ஒரு டிரைவர் தன்னுடைய டிரைவிங் தொழிலை மறப்பானா? A driver, will he forget his driving? கட்டடம் கட்டுகிற தொழிலாளி, ஒரு கொத்தனார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த தொழிலை மறப்பானா? The mason who builds the buildings, will he forget that work? ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் அல்லது ஆசிரியை தன் தொழிலை மறப்பார்களா? A master or a teacher, will they forget their work of teaching others? யாருமே தன் தொழிலை மறக்க முடியாது. No one could forget their work, their cunningness. தொழிலை மறக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையே இழந்து போகிறது போல. People, those who are forgetting their own works or labor, it is as if they are losing their own life. அதுபோல எனக்கு எருசலேமை மறக்க முடியாது என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். So also the psalmist says, I cannot forget this Jerusalem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய வாழ்க்கையிலே
ரெண்டு காரியங்களை நாம் மறக்க கூடாது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். In our lives, we read in the Word of God that we should never forget these two things. ஒன்று, நான் இங்கே சொன்னது போல எருசலேமை நாம் மறக்க முடியாது. இன்னொரு காரியம் நீங்கள் எல்லாரும் சொல்லுவீர்கள், இதை நான் சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும் மனதிலே வந்திருக்கும் ஒரு காரியம் நம்மால் மறக்கவே முடியாது. அது என்ன? One is we cannot forget this Jerusalem as we just read now. The second thing, it's another thing. All of us, we should not forget it. When I tell you itself, you all should have recollected it. எந்த மனிதனும் ஒரு விஷயத்தை மறக்கவே முடியாது. அது என்ன? No man can forget one thing. What is that? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless His holy name. Bless the Lord, O my soul, and forget not all His benefits. ஆண்டவர் செய்த உபகாரங்களை ஒரு மனிதன் தன்னுடைய மரண பரியந்தம் அவன் மறக்கவே இயலாது. A man cannot forget the goodness or the benefits the Lord has done unto him. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த உபகாரங்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அது இப்பொழுது நடந்து சம்பவித்த காரியம் போல நம் இருதயத்திலே காணப்படுகிறது. Whatever the amounts of years may pass on, but even then all the goodnesses the Lord has done unto us, they are found as if the Lord has done just now unto us. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to His holy name. தேவன் செய்த நன்மைகளையும் மறக்க முடியாது. இங்கே நாம் வாசித்தது போல எருசலேமையும் ஒரு மனிதன் மறக்கலாகாது. We can never forget the goodnesses the Lord has done unto us. Also we cannot forget this Jerusalem as we read now. ஏன் எருசலேமை ஒரு மனிதன் மறக்க முடியாது? Why a man cannot forget this Jerusalem? இந்த எருசலேமுக்கு அநேக விசேஷங்கள் இருக்கின்றன. There are various salient features for this Jerusalem. எருசலேம் என்பது இந்த பூமிக்குரிய ஒரு எருசலேம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வரப்போகிற ஒரு எருசலேமை பற்றியும் வேதம் கூறுகிறது. In the word of God we see about the Jerusalem which is existing now, and also about an Jerusalem that is going to come, that is also said in the word of God. பூமிக்குரிய எருசலேமின் விசேஷங்கள் அனைத்தும் வரப்போகிற எருசலேமுக்குரிய சுபாவங்களை காண்பிக்கிறது. The greatness of this present Jerusalem in this earthly Jerusalem, it speaks of the features of the Jerusalem which is to come. இப்பொழுது பூமியில் இருக்கிற எருசலேமின் அனைத்து விசேஷங்களும் இனி வரப்போகிற எருசலேமின் சுபாவங்களை காண்பிக்கின்றன. All the specialities of the present Jerusalem which is in this earth, it speaks of the special thing of the Jerusalem which is to come. வரப்போகிற எருசலேம் சுபாவத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. The Jerusalem that is to come, it is based upon the characters of God. சுபாவங்கள் தான் இனி எருசலேமாய் வெளிப்பட போகிறது. Our natures only, they are going to be revealed as Jerusalem. எந்த ஒரு தீர்ப்பான அல்லது ஒரு தரக்குறைவான ஒரு மனிதனும் அந்த கிறிஸ்துவின் பரிபூரணத்தை எருசலேமின் சுபாவங்களை அடையும் போது அவனும் எருசலேமாக மாற்றப்படுகிறான். இதுதான் வேதத்தின் மறைபொருள். Whatever the base or evil man of this world, when he obtained the characters of the Lord, he is turned to be that Jerusalem. அவனும் எருசலேமாய் மாற்றப்படுகிறான். He is turned to be that Jerusalem. ஜாதி வித்தியாசமின்றி, பாஷை வித்தியாசமின்றி, தேசாபிமானமின்றி எந்த மனிதனையும் புதிய எருசலேமாய் மாற்றுவதுதான் தேவ வசனத்தின் பிரசங்கங்களின் நோக்கம். Without any differences of caste or creed or whatever it may be, it is the purpose of the word of God to make every man perfect and make him as Jerusalem. ஆகையால் இந்த சுவிசேஷம் அனைத்து மக்களுக்கும் இலவசமாய் பிரசங்கிக்கப்படுகிறது. That is why this gospel is being preached freely unto all the people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கிருபையின் வாசல் அடைபடும் மட்டும் இந்த சுவிசேஷங்கள் இலவசமாய் பிரசங்கிக்கப்படும். Till the door of grace is closed, this gospel will be preached freely. கிருபையின் வாசல் அடைபட்ட பின்பு இது போன்ற சுவிசேஷங்களை மனிதர் இனி கேட்க இயலாது. After the closing of the door of grace, then we cannot hear this gospel. ஒரு ஆள் ஒரு தரிசனம் கண்டார், ஒரு சொப்பனம் கண்டாராம். A man has seen a dream. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். Lord Jesus Christ has come. தன்னுடைய பரிசுத்தவான்களை சேர்த்து கொண்டு போய் விட்டார். He has gathered all his saints and went away. இவர் கைவிடப்பட்டு விட்டாராம் தரிசனத்திலே. In that vision he was left behind. ஓடி போய் ஐயோ நான் கைவிடப்பட்டு விட்டேனே என்று சொல்லி அவருடைய வேதாகமத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாராம். வேதாகமத்திலே எல்லாம் வெறும் பேப்பர் தான் இருக்கிறதாம், வசனமே இல்லையா. He ran and he was thinking to read he started to read the word of God, and every word of God, it is a blank papers only. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பு சுவிசேஷம் இல்லை. After the coming of the Lord Jesus Christ, there is no gospel. ஆகையால் நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்த கடனாளிகளாய் இருக்கின்றோம். Therefore we are indebted to we have to redeem the days, thinking that the days are evil. எருசலேமுக்குரிய சில பெயர்களை நான் சொல்லுகிறேன். I want to say certain names of this Jerusalem. எத்தனையோ பெயர்கள் உண்டு, எருசலேமுக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. Many names have been given to this Jerusalem. நான் ஒரு சில பெயர்கள் மட்டும் சொல்லி அதனுடைய விளக்கங்களை அறிவிக்கிறேன். I want to tell certain names of Jerusalem and I want to explain about it. எருசலேமின் முதல் பெயர் அரியேல்.
The first name of the Jerusalem is Ariel. இரண்டாவது பெயர் அகோலிபாள். Second one is Echolibal. மூன்றாவது பெயர் எபூசி. Third one is Jebusi. நான்காவது பெயர் பரிசுத்த பர்வதம். Fourth one is Holy Mountain. ஐந்தாவது பெயர் யெகோவா ஷமா. Fifth one is Jehovah Shammah. இப்படி எருசலேமுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கின்றது. Many names are given to this Jerusalem. நான் இந்த பெயருடைய அடிப்படையிலே எருசலேமின் விசேஷங்கள் என்ன என்று சொல்ல விரும்புகிறேன். On the basis of this name, I want to say certain specialities of this Jerusalem. முதலாவது அரியேல். First of all, Ariel. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எருசலேம் அரியேல் என்ற பெயரோடு எருசலேமை அழைக்கின்றது. Isaiah 29:1 when we read about this name. தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே அரியேலே ஐயோ வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் போதும். இங்கே எருசலேமுக்கு அரியேல் என்கிற பெயர். Here the word Ariel is given to this Jerusalem. அரியேல் என்றால் தேவனுடைய சிங்கம் என்று பொருள். Ariel means the lion of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிங்கம் என்கிற வார்த்தையே, சிங்கம் என்கிற பெயரே விசுவாசத்தின் அனுபவங்களை தான் காண்பிக்கின்றது. The name lion, it speaks of the special qualities of faith. ஆகையால் எருசலேமாக மாற விரும்புகிற எந்த மனிதனும் விசுவாசம் உடையவனாய் மாற வேண்டும். Any man who wants to become this Jerusalem, he should be a man of faith. இன்றைக்கு உலகத்திலே பல தரப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், படிப்பாளிகள் இருக்கிறார்கள், பாமர மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை பார்த்து உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். Today various kinds of people are living in this earth, the learned people, also the illiterate people. So if you go and ask them whether they have the faith, தங்கள் பெயரை எழுதிவிட்டு தங்கள் படிப்பின் பட்டங்களை பெயருக்கு வலது பக்கத்திலே கண்டிப்பாக எழுதி விடுவார்கள். they will write their name and also they will put the degrees which they have obtained also with that name. அந்த டிகிரி எழுதி இருக்கிற ஒரு மனிதனை கூப்பிட்டு உனக்கு விசுவாசம் உண்டா என்று கேட்டு பாருங்கள். You call that man who obtained those degrees whether he has got faith. விசுவாசம் இருந்தால் சந்தோஷமாக ஆம் என்று சொல்லுவான். விசுவாசம் இல்லாவிட்டால் திணறி போவான். If he has got faith, he will surely say that yes, I have the faith, or else he cannot reply. கர்த்தர் நம்முடைய படிப்போ பட்டங்களோ அல்ல, இந்த சுவிசேஷத்தை கேட்கிற நம் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் கேட்கிறார், உங்களுக்கு விசுவாசம் உண்டா என்று. God is not particular about our degrees or our position, but he asks whether you have this faith. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். For without faith it is impossible to please him. ஆகையால் எந்த மனிதனுக்குள்ளும் ஒரு விசுவாசத்தை உருவாக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் விசுவாசம் உடையவராய் இந்த உலகத்திலே காணப்பட்டார். Therefore the Lord Jesus Christ as a son of God, he was in this world to impart faith into every mankind. அதற்கு தான் தேவகுமாரனுடைய விசுவாசம் என்று பெயர். That is why it is said the faith of the son of God. அரியேல் என்பதற்கு வெறும் விசுவாசம் என்றல்ல, நான் இன்றைக்கு தேவகுமாரனின் விசுவாசம் என்று சொல்லுகிறேன். The city Ariel, it speaks of not the merely faith, but it speaks of the faith of the son of God. தேவகுமாரனுடைய விசுவாசம் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் அத்தியாவசியமாக இருக்கின்றது. All the people of this world are needed, they are in need of this faith of the son of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சாதாரண விசுவாசம் அல்ல, தேவகுமாரனுடைய விசுவாசம். Not the ordinary faith, but the faith of the son of God. நாம் தேவனுடைய வசனத்தை தொடர்ந்து தியானிப்பதற்கு முன்பு ஒரு முறை ஒரு க்ஷணம் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா, தேவகுமாரனுடைய விசுவாசம் இருக்கிறதா என்று தியானித்து பாருங்கள். Before we continue to meditate the word of God, we just examine whether you have this faith or the faith of the son of God. எருசலேமே, நான் உன்னை மறக்க முடியாது என்று சொல்லுவோம். Jerusalem, I cannot forget you, let us also say. ஏனென்றால் உனக்குள்ளே விசுவாசத்தின் அனுபவம் இருக்கிறது, அந்த அனுபவத்தை நான் மறக்க முடியாது. You have the life of faith and I cannot forget that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த தேவகுமாரனுடைய விசுவாசத்தை பற்றி வேத புத்தகத்தில் நாம் படிக்கும்போது, when we read in the word of God concerning the faith of the son of God, தேவகுமாரனுடைய விசுவாசத்திலே 8 அம்சங்கள் காணப்படுகின்றன. there are 8 aspects in the faith of the son of God. முதலாவது அம்சம், தேவனே மனிதனாக வந்தார். The first aspect is God himself has come in the form of a man. தேவன் மனுஷனானது தேவகுமாரனின் விசுவாசத்தின் ஒரு பகுதி. God became man, and this is an aspect of the faith of the son of God. ஒரு தொழிற்சாலையில் அல்லாவிட்டால் ஒரு கல்விக்கூடத்திலோ ஏதாவது ஒரு இடத்தில் வேலை செய்கிறதான ஒரு ஆளை அவர்கள் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து ஒரு ஸ்தானம் கீழே இறக்கிவிட்டால் அவர்கள் சம்மதிப்பார்களா? If a man who is working in a factory or in the school, if they are degraded from that position, will they accept it? ஒரு ஜெனரல் மேனேஜரை டெப்டி ஜெனரல் மேனேஜராக இறக்கிவிட்டால் அவன் சந்தோஷப்படுவாரா? If a general manager is degraded to the deputy general manager, will he be happy? ஒரு பெரிய மேனேஜிங் டைரக்டரை
அந்த தொழிற்சாலையிலே கூட்டுகிறதான ஒரு ஆளாய் மாற்றிவிட்டால் அவன் சம்மதிப்பானா? A great managing director of a factory, if he is degraded to be a sweeper, ஆனால் will he agree to it? தேவகுமாரனின் விசுவாசம் என்பது தேவன் மனுஷனாய் மாறினார். But the faith of the Son of God is God himself, he became a man. அந்த அளவு தாழ்மை, தேவன் மனுஷனானார். To that extent he humbled himself, that is God became man. தேவனுடைய பிள்ளையே, ஒரு சிறிய தாழ்வு உன்னுடைய வாழ்க்கையிலே சம்பவித்த போது நீ மனம் குழம்பி போனாய், கலங்கி போனாய். நீ எத்தனையோ சந்தர்ப்பங்கள் துக்கப்பட்டு ஆண்டவரோடு நீ ஐக்கியம் இல்லாமல் போனாயே. Child of God, when you are humiliated, at that juncture you were troubled very much and you lost all your peace and you had no fellowship with God. இதோ தேவகுமாரனுடைய விசுவாசத்தை பார், தேவன் மனுஷனானார். But you see the faith of the Son of God, that God became man. தேவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே சொல்ல முடியாது. தேவன் அவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. We cannot give the meaning of the word God because he has got various meanings to that name. எபிரேய பாஷையிலே தேவன் என்பதற்கு எலோஹிம். In Hebrew language, the word God, it is said as Elohim. அதற்கு எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு. அர்த்தம் சொல்லிட்டே இருக்கலாம். Which means we can give various names to this name Elohim. ஆங்கிலத்திலே God என்று சொல்கிறார்கள். In English they say God. தமிழ்ல கடவுள் என்று சொல்கிறார். தமிழ்ல கடவுள் அல்லது பராபரன். In Tamil, Kadavul or the Lord. கடவுள் அல்லது பராபரன். Kadavul or Parabaran they say in Tamil. மலையாளத்திலே தெய்வம். In Malayalam, Devam. சமஸ்கிருதத்திலே தேவன். தேவன் என்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. In Sanskrit, Devan. It is a Sanskrit word. ஹிந்தியிலே பரமேஸ்வர். In Hindi, Parameswar. தெலுங்கு பாஷையிலே దేవుడు. In Telugu, Devudu. கன்னட பாஷையிலே தேவரு. In Kannada, Devaru. துளு பாஷையிலே தேவர். In Tulu language, Devu. அரபு பாஷையிலே அல்லாஹ். Arab language, Allah. கிரேக்க பாஷையிலே தியோஸ். Greek language, Theos. எபிரேய பாஷையிலே எலோஹிம். In Hebrew language, Elohim. ஆனா அந்த எலோஹிம் என்கிற வார்த்தைக்கு கணக்கில்லாத அர்த்தம் இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்று வர்ணித்துக் கொண்டே போகலாம். This word Elohim, it has got various interpretations. We can going on describing how our God is. We can going on. அப்படிப்பட்ட தேவன், such a great God, மனுஷனானார். he became man. மனுஷனுக்கு அர்த்தம் கொடுக்க போனா எப்படிப்பட்ட அர்த்தம் கொடுக்கலாம் தெரியுமா? மனுஷனுக்கு If we give an interpretation to the word man, what name we can give? பலவீனன். He is a weak one. பசி உள்ளவன். He is one having hunger. வியாதிப்படுகிறவன். He is the one who is subjected to various sicknesses. இனி நீங்களே அர்த்தம் கொடுத்துக் கொள்ளுங்கள். மனுஷனுக்கு அர்த்தம் கொடுக்க போனால் எத்தனை அர்த்தம் கொடுக்கலாம்? Likewise, you yourselves can give various names to this man. ஆனால் மனுஷனை மீட்கும்படிக்கு தேவன் மனுஷனாய் மாறியது தேவகுமாரனின் விசுவாசத்தில் முதல் பகுதியாக இருக்கின்றது. God having humbled himself to the state of a man, that is the first aspect of the faith of the Son of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நமக்காக அவர் மனுஷனாய் வந்தார். For our sake he became man. தேவகுமாரனின் விசுவாசத்தின் இரண்டாம் பகுதி, The second aspect of the faith of the Son of God is இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் ஜீவித்த அவர் பாவமின்றி ஜீவித்தார். he who lived 33.5 years in this world, he lived without any sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாவம் இல்லாத ஒரு ஜீவியம், அதுதான் தேவகுமாரனின் விசுவாசம். A life without sin, that is the faith of the Son of God. இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் ஜீவித்தது அவருடைய விசுவாசத்தின் அம்சத்தின் ஒன்று. Jesus Christ living in this world without any sin, that is also an aspect of the faith of the Son of God. அந்த விசுவாசம் எந்த மனிதனுக்குள் வருகிறதோ அவனும் இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் ஜீவிக்க இயலும். The man who receives this faith into his heart, he also can live in this world without any sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் அஸ்திவாரங்கள், உலகத்தின் தேசத்தின் அஸ்திவாரங்களே அசைந்து கொண்டிருப்பதாக வேதம் சொல்லுகிறது. Today, word of God says, because of the sin of the man, the whole foundation of the world is shaking. சங்கீதக்காரனாகிய ஆசாப் தேசத்தின் அஸ்திவாரங்கள் அசைகிறதே என்று அலறினான். The psalmist Asaph says, the foundation of the world are shaking. 82ஆம் சங்கீதத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். Go home and read Psalms 82. தேசத்தின் அஸ்திவாரங்கள் அசைகிறதே, காரணம் பாவத்தினாலே. The foundation of the world are being shaken. It is only because of the sin. சங்கீதக்காரனாகிய தாவீது புலம்புகிறான், அஸ்திவாரங்கள் அசைந்தால் நீதிமான் என்ன செய்வான்? Psalmist David also says, if the foundations are shaken, then what shall the righteous man will do? தேசத்துக்கு அஸ்திவாரம் நீதிமான்கள், நீதிமான்களுக்கு அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து. The foundation of this world are the righteous people, and to them their foundation is the Lord Jesus Christ. நான் திரும்பவும் சொல்கிறேன், Once again I say, தேசத்துக்கு அஸ்திவாரம்
நீதிமான்கள். The righteous people are the foundation of this world. நீதிமான்கள் பாவம் செய்தால் தேசம் அசைந்து போகும். If the righteous people do commit sin, then this world will be shaken. நீதிமான்களுக்கு அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து. For these righteous people, Jesus Christ is the foundation. ஆகையால் தான் நீதிமான்கள் பாவம் செய்தபோது ஆசாப், சங்கீதக்காரனாகிய ஆசாப் சொன்னான் 82ஆம் சங்கீதத்திலே, தேசத்தின் அஸ்திவாரங்கள் அசைகிறதே என்று அலறினான். That is why when the righteous people committed sin, the psalmist Asaph he says, oh, the foundation of the world are being shaken. அதுபோல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதிமான்கள் அஸ்திவாரங்கள் அசைந்தால் நீதிமான் என்ன செய்வான்? 11ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது கேட்கிறான். So in the 11th Psalm, psalmist says, if the foundations are being shaken, what shall the righteous people do? பிரியமானவர்களே, பாவத்தின் நிமித்தம் இன்றைக்கு அநேகருடைய ஜீவியத்தின் அஸ்திவாரங்கள் அசைந்து கொண்டிருக்கின்றன. Beloved one, because of the sin of the people, their foundations are being shaken. தேசத்தின் அசைவுக்கு காரணமே பாவம்தான். The reason for the shake of this whole world is the sin of the people. துன்மார்க்கத்தில் புதைந்து, சூதாட்டத்தில் சீர்கெட்டு, மதுவரியில் மாண்டு போகிறதான இந்த பாவிகளை மீட்க தேவனுடைய சத்தியமே அல்லாமல், சுவிசேஷமே அல்லாமல் வேறொரு வெளிச்சம் இந்த உலகத்தில் இல்லை. In order to redeem the people, those who are destroying themselves in drinking and alcohol and also in wickedness, there is nothing found in this world other than the gospel of the Lord. ஒரு மனிதன் சிலுவை அண்டையிலே வரும்போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவன் சிலுவையில் அறையப்படும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு பங்காளியாய் மாறுகிறான். If a man comes near the cross of Calvary, he is being saved, and when he is obtaining the experience of crucifixion, he is having part with Jesus. நான் திரும்பவும் சொல்கிறேன், Once again I say, ஒரு மனிதன் சிலுவை அண்டை வரும்போது ரட்சிக்கப்படுகிறான். அவன் சிலுவையில் அறையப்படும் போது கிறிஸ்துவுக்கு பங்காளியாகிறான். when a man comes near the cross of Calvary, he is being saved, and when he is crucified with him, he became the partakers of the divine natures of Christ. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே 33 வருட வாலிபன் அவன் பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஜீவித்தார். அது தேவகுமாரனின் விசுவாசத்தின் இன்னொரு அம்சம். When we see the life of Jesus Christ in his 33rd years, he lived without sin, and that is the aspect of the faith of the Son of God. பிலாத்துவின் அறிக்கை என்று ஒரு அறிக்கையை நான் படித்தேன். I have studied the confession of the declaration of faith. பிலாத்துவின் அறிக்கை, declaration of Pilate. பிலாத்து சொல்லுகிறான், ஒருமுறை பிலாத்து தன்னுடைய ரதத்திலே போய் கொண்டிருக்கும் போது ஒரு இடத்திலே அவர் போகிற வழியிலே ஒரு கூட்டம் ஜனங்கள், ஒரு வாலிபன் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். This Pilate, when he was going in his chariot, a young man was standing in the roadside and he was preaching. தன்னுடைய அதிகாரியை அனுப்பி அந்த கூட்டம் என்ன, அந்த பிரசங்கிக்கிறவன் யார் என்று பார்த்து வரும்படி அனுப்பினானாம். He sent his officer and he just inquired, who is the man preaching in that side? கொஞ்ச நேரம் பிலாத்துவின் அதிகாரி போய் அந்த பிரசங்கிக்கிறவர் யார் என்று கேட்டு திரும்பி வந்து சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். After a while, this man who is sent by Pilate, he came again and he was telling Pilate the matter. அங்கே பிரசங்கிக்கிறவர் நசரேயன். The man who is preaching there, he is a Nazarite. அவருடைய வார்த்தைகளை என் இருதயம் தாங்க முடியவில்லை. My heart could not bear his words. காரணம், அவர் பாவமற்றவர். அவருடைய வார்த்தைகள் இருதயம் கொள்ளாதவைகள். The reason being, he is sinless and heart cannot just merely accept his words. இந்த உலகத்தில் எத்தனையோ தத்துவ மேதைகள் எழும்பினார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் மனிதனுக்கு அறிவை உண்டாக்கினது, ஆனால் ஆத்துமாவை சரிப்படுத்தவில்லை. Many philosophers have come in this world, and their words they impart knowledge to the people, but it could not do anything with their life. ஆனால் இயேசு கிறிஸ்துவிலேயோ பாவம் இல்லை. But in Jesus Christ there is no sin in him. பாவம் இல்லாமல், விசுவாசத்தினாலே பாவம் செய்யாமல், பாவம் அறியாமல் அவர் ஜீவித்தார். Without sin and by faith, without committing any sin, he lived in this world. மூன்றாவது பகுதி, The third aspect of the faith, தேவகுமாரனின் விசுவாசத்தின் மூன்றாம் பகுதி, அவர் பாவம் இல்லாமல் ஜீவித்தது மட்டுமல்ல, அவர் பாவங்களை விசுவாசத்தினாலே மன்னித்தார். third aspect of the faith of the Son of God is, he by faith he forgave the sins of the people. பாவங்களை மன்னித்தார். அவர் பாவியை நீதிமானாக மாற்றினார். He forgave the sins of the people and he made the sinners righteous. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be his holy name. ஆகையால் தான் அவர் நம்முடைய நியாயாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். That is why he is called to be our judge. பாவியை நீதிமானாக்குகிற நியாயாதிபதியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். As a judge who turns the sinner into righteous man, he is living even today. ஒரு பாவியாக ஜீவிப்பது அவருடைய சித்தம் அல்ல. A sinner living as a sinner, it is not the will of God. அவர் பாவியை நீதிமானாக்குகிறவர். He is the one who makes sinner the righteous man. ஏசாயா 23ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது, Isaiah chapter 23 when we read,
கர்த்தர் என்னுடைய நியாயாதிபதி என்று வாசிக்கிறோம். In chapter 33 we read, the Lord is my judge. கர்த்தர் என்னுடைய நியாயாதிபதி. The Lord is my judge. அந்த நியாயாதிபதி என்ன செய்கிறார் தெரியுமா? What does the judge is doing? பாவியை நீதிமானாய் மாற்றுகிறார். He is making the sinner a righteous person. இந்த இடத்திலும் கூட உன்னுடைய பாவத்திற்கு நிவாரணம் என்ன என்ற கேள்வியோடு இந்த முதலாம் கூட்டத்திலே நீ வந்ததுண்டு. Even for his first meeting you might have come. What is saying? What is the remedy of my sin? எத்தனையோ காரியங்களை நீ செய்தாய், ஆனால் உனக்குள் இருக்கிற பாவத்தில் உனக்கு ஒரு விடுதலை அற்றவனாக நீ வந்திருக்கிறாய். You achieved various things and done various things, but you don't have any deliverance from the sin that ரகசிய is dwelling in you. பாவங்கள் மனிதனுடைய அமைதியை அகற்றி விடுகின்றன. Secret sins of man, they remove the peace of the man. மனிதன் என்னதான் செய்தாலும் அவனுடைய ரகசிய பாவத்தின் நிமித்தம் அவன் அமைதியற்றவனாய் மாறி விடுகிறான். Whatever the man may do, but because of the sin that is dwelling in him, he is peaceless and restless. ஆனால் இதோ ஒரு நியாயாதிபதியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர் பாவியை நீதிமானாக்குகிறவர். But I want to introduce a judge. He is the one who turns a sinner into a righteous person. அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். He is the one who forgives the sins of people. அந்த வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதியாக இருக்கிறார். For the Lord is our judge. For the Lord is our judge, the Lord is our lawgiver, the Lord is our king, he will save us. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதியாக இருக்கிறார். For the Lord is our judge. அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமான்களாய் மாற்றக்கூடியவர். He is the one who forgives our sins and he is making us righteous people. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், அந்த வசனத்தை சொல்லுங்கள். Those who believe this word of God, you just confess it through your mouth. பைபிள் இருக்கிறவங்க எல்லாம் அந்த வசனத்தை எடுங்கள். All of you has Bible, you take that word. 33 23 Isaiah 33 verse 22. 22 நினைக்கிறேன். கர்த்தர் என் நியாயாதிபதி. The Lord is our judge. கர்த்தர் என் நியாய பிரமாணிக்கன். The Lord is our lawgiver. கர்த்தர் என் ராஜா. The Lord is our king. அவர் நம்மை ரட்சிப்பார். He will save us. எல்லாரும் அந்த வசனத்தை படிப்போமாக. இன்றைக்கே நமக்கு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு நாம் திரும்பி போக வேண்டும். Even today we should turn with the assurance of the forgiveness of our sins. வேறு யாரும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமான்களாக்க இயலாது. No one else could forgive our sin and they can make us righteous. எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. All of you say like this. எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுவோம், கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. For the Lord is our judge. கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கன். For the Lord is our lawgiver. கர்த்தர் நம்முடைய ராஜா. The Lord is our king. அவர் நம்மை ரட்சிப்பார். He will save us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் வழக்கமாக இந்த வசனத்தை சொல்லும் போதெல்லாம் நான் அறிவிக்கிற ஒரு சத்தியம், உங்களுக்கு ஏதாவது திடீரென்று கஷ்டங்கள் வரும்போது இந்த வசனத்தை சொல்லிவிடுங்கள், கஷ்டத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும். Whenever I am preaching on this word of God, I used to say, whenever you find any difficulty in your life, at that time you just tell this word of God, then you will be delivered from that. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கன், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். இந்த நான்கையும் சொல்லிவிட்டால் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். If you say, for the Lord is our judge, the Lord is our lawgiver, the Lord is our king, then he will save us. நான் இதை ஒரு தடவை என் சபையிலே பிரசங்கம் பண்ணினேன். Once I preached this word of God in my assembly. இப்படி சொன்னேன், உங்களுக்கு கஷ்டம் நெருக்கம் வரும்போது சொல்லுங்கள் என்று. When you are in distress, you just confess like this. பரீட்சை எழுத போன ஒரு வாலிப சகோதரி தனக்கு எழுத வேண்டியதான ஆன்சர் மறந்து விட்டது. உடனே அவளுக்கு நான் சொன்னது ஞாபகம் வந்தது. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கன், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார் என்று சொன்ன உடனே அந்த ஆன்சர் ஞாபகம் வந்து விட்டது. One young girl, when as she was writing her examination, he forgot the answer of a particular question. At that time, she recollected this word of God and she confessed her mouth through, the Lord is my judge and the Lord is my lawgiver, the Lord is my king. And that time, immediately she recollected that answer. நான் மதுரையிலே இந்த காரியத்தை சொன்னேன். In Madurai also I told this word. அதற்கு பிறகு அநேகர் போன் பண்ணி சொன்னார்கள், சில நெருக்கங்கள் வந்தபோது இந்த வார்த்தையை சொன்னோம், எங்களுக்கு ஜெயம் கிடைத்தது என்று. Afterwards, many people phoned up and told me, when we were in distress, we just confessed this word of God. Immediately we got victory. பாவியை நீதிமானாக்குகிற, பாவங்களை மன்னிக்கிற ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் நமக்கு இப்பொழுது அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர். Behold, the Spirit of God is introducing your person, one who makes the sinner a righteous person and who forgives all our sins. ஒன்று செய்யுங்கள், பாவங்களை மறைக்காமல் கர்த்தரிடத்திலே உடைந்த இருதயத்தோடும் தகர்ந்து போன உள்ளத்தோடும் உங்கள் பாவங்களை நீங்கள் சொல்லிவிட்டால் அவர் நம்மை மன்னிப்பார். Without hiding, with a broken heart and a contrite spirit, if you confess all your sins, then he will forgive you. அவருடைய விசுவாசத்தின் ஒரு பகுதி. That is also an aspect of the faith of the Son of God. அடுத்தது தேவகுமாரனின் விசுவாசத்தின் அடுத்த அம்சம். The fourth aspect of the faith of the Son of God is கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவகுமாரன் இந்த உலகத்தில் ஜீவித்த நாட்கள் வரைக்கும் அவர் ஒரு எளிய ஜீவியம் செய்தார். The Son of God, the Lord Jesus Christ, as long as he lived in this world, he lived an ordinary and simple life. ஒரு சிம்பிள் லைஃப்.
He led a simple life. ஒரு எளிய ஜீவியம் செய்தார். He had a simple life. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் ரொம்ப ஸ்டைல்கார உலகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. Today this world is going towards the style and greatness of this world. குடிசையில் இருக்கிறவன் கூட டிவி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறான். Even the man who is living in a small hut also, he is keeping a TV and he is watching over it. உலகமானது இன்றைக்கு ரொம்ப ஸ்டைல்கார உலகமாய் போய் கொண்டிருக்கிறது. This world is going toward these things in this world. ஆனால் மனிதனுடைய ஸ்டைல் என்ற வாஞ்சையை மனிதன் ரொம்ப வேஷமாக, உலகத்திற்கு பகட்டாக, நாகரிகமாக ஜீவிக்க வேண்டும் என்கிற மனித எண்ணத்தை மனிதனுடைய மனதிலிருந்து மாற்றும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எளிய ஜீவியம் செய்தார். In order to change these modern fashions and the greatness of this world, the Lord Jesus Christ lived a simple life in this world. எளிய ஜீவியம் மேற்கொண்டார். He had a simple life in this world. அதுக்கு எளிய ஜீவியம் செய்ய ஒரு விசுவாசம் வேண்டும். To lead such a simple life, we need faith in our lives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to His holy name. தேவகுமாரனின் விசுவாசம் யாருக்குள் இருக்குமோ அவர்கள் தான் எளிமையாக இருக்க முடியும். He who has the faith of the Son of God, they alone can lead a simple life in this world. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஈசாயின் வேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now Jesus Christ, he was called to be the root of Jesse. அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. There is a meaning for that word. ஏன் போவாசின் வேர் என்று சொல்லவில்லை? Why he was not called to be the root of Boaz? ஈசாயின் வேர் என்று ஏன் சொல்லப்பட்டார்? Why he was called to be the root of Jesse? நான் விளங்கிக் கொண்ட ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறேன். The meaning which I understood from that word, I tell it to you. இயேசு கிறிஸ்து போவாசின் சந்ததிதான். Jesus Christ, he was the seed of Boaz only. ஆனால் போவாஸ் தன்னுடைய நாட்களிலே மிகுந்த ஆஸ்திகாரனாக இருந்தான். But Boaz in his days, he was a wealthy person in his days. ஆனால் ஈசாய் வரும்போது, But when we come to Jesse, ஈசாய் மிகுந்த ஆஸ்திகாரன் அல்ல. he had no such a wealth in this world. ஈசாயின் குடும்பம் ஒரு எளிய குடும்பம். The family of Jesse, it is a very poor family. ஈசாய்க்கு இருந்த ஆடுகள் கொஞ்சம் ஆடுகள். He had only a little sheep. நீங்கள் வேதவசனத்தில் வாசித்து பாருங்கள், அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ எங்கே விட்டு வந்தாய் என்று அவனுடைய அண்ணன் கேட்கிறான். In the word of God, when we read, the brother of David asked unto David, where did you leave those little sheep? போவாசின் குடும்பம் வரைக்கும் ஐஸ்வர்யவான்களாய் பெரிய ஆஸ்திகாரர்களாய் இருந்தார்கள். ஆனால் ஈசாயின் குடும்பம் வரும்போது அவர்கள் எளியவர்களாய் இருந்தார்கள். But as the days of in the days of Boaz, they were wealthy people. But when they coming to the days of Jesse, they were very poor people. ஈசாயின் வேர் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இயேசுவின் எளிமை. One meaning of that word, root of Jesse, is the simple life of Jesus. எளிய ஜீவியத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். Jesus, he wants only the simple life. சிம்பிளா இருக்கிறவங்க விரும்புறவங்க எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சிம்பிளா இருக்கு. ஹalleluya. உங்கள் கைகள் எல்லாம் ரொம்ப உற்சாகமாய் உயர்ந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. Very joyfully you lifted up your hands, for which I am also happy. ஆம், இந்த சத்தியத்தை அறிந்த அனைத்து ஜனங்களும் ஒரு எளிய ஜீவியத்தை விரும்புகிறவர்களே. All the people of God who knew this truth, they all desire the simple life only. யாராலும் ஒரு சிம்பிள் லைஃபை விரும்பாவிட்டால் அவர்களுக்கு இந்த ஜீவியம் ஒரு தடுக்கலின் கல்லும் இடரலின் கண்மலையுமாயிருக்கும். If any people do not like this simple life, then this truth shall be a stumbling block and a stone which by which they will stumble. எளிய ஜீவியம் மேற்கொள்ளாதவர்களுக்கு ஏறுகல்லே இடறுகல்லாய் மாறிவிடும். People those who do not have this simple life, the stone by which they should go up, it will be a stumbling block. பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு நாம் எளிமையாய் தம்மை தாழ்த்திக் கொள்கிறோமோ கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். To what extent we change our life to simpleness, then the grace of God will compass round about us. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை கேட்டார். This poor man cried, the Lord heard him and delivered him. இங்க இருக்கிற ஏழைகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. All the poor, hallelujah. சீயோனிலே ஏழைகள் உண்டு. There are powers in Zion. அவர்களை தேவன் அப்பத்தினால் திருப்தியாக்குவாராம். The Lord will feed them with bread, says the word of God. சீயோனில் ஆசாரியர்கள் உண்டு. There are priests in Zion. அவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பாராம். The Lord will clothe them with salvation. அதற்கு ஸ்தோத்திரம். சீயோனில் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவார். There are powers in Zion. The Lord will satisfy them with the bread. ஏழைகள் என்றால் எளியவர்கள். Poor people means simple people. இந்த ஏழை கூப்பிட்டான். This poor man cried. அதற்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் அவனை கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவித்தார். God heard him and delivered him from out of all his troubles. உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாகலும் பிரச்சனைகள் இருக்கிறதா? நீ எளியவனாக மாறி ஆண்டவர் சமூகத்திலே அழுது புலம்பு. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் உன்னுடைய கூப்பிடுதலை கேட்பார். Is there any problems in your life? Then you become a poor man and you just cry unto him and lament unto him. He will surely deliver you. Hallelujah. ஒரு நிமிடம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தருகிறார். யாராகலும் சில பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறவர்கள் இப்பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி இயேசுவே என்று கூப்பிடுங்கள். எளியவர்களாக உங்களை தாழ்த்தி இப்பொழுதே கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். For a moment the Spirit of God is giving unto you. If any one of you is having any problems, as a poor man, you just cry unto him. உங்களை தாழ்த்தி விடுங்கள். You humble yourselves.
இயேசுவே என்று கூப்பிடுங்கள். Call unto him saying, "Oh Jesus." இந்த ஏழை கூப்பிட்டான். This poor man prayed. இந்த ஏழை கூப்பிட்டான். This poor man prayed. கர்த்தர் அவனை கேட்டவனை அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவித்தார். And the Lord heard him and delivered him from out of all his troubles. ஓ தேவகுமாரனுடைய விசுவாசம் உடையவர்களே, எளியவர்களே, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். Those who have the faith of the Son of God, oh ye the simple people, you just call unto his name. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறப்பேனோ நான் உனக்காய் உயிர் கொடுத்தேன் மானே உன்னையே, மறப்பேனோ நான் தாய் தன் சேயை மறந்தாலும் தான் தாய் தன் மறப்பேனோ உன்னை நான் மாதே, மறப்பேனோ உன்னை நான் மாதே, மறப்பேனோ நான் உனக்காய் உயிர் கொடுத்தேன் மானே உன்னையே, மறப்பேனோ நான். ஹல்லேலூயா, Hallelujah. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இப்படி நீங்கள் சிலர் அநேக காரியங்களுக்காக இப்பொழுது நீங்கள் ஜெபித்தீர்கள். இந்த முதலாம் நாளிலே கன்வென்ஷனின் முதல் கூட்டத்திலேயே ஆண்டவர் ஏழைகளாகிய நமக்கு பதில் தந்திருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு தான் நான் இதை பேசுகிறேன். In this first day, in this first meeting, with various problems, கர்த்தர் you சொல்லுகிறார், cried unto the Lord, and the Lord has delivered you all. உன்னை மறப்பேனோ என்று கேட்கிறார். The Lord is asking, will I forget you? கர்த்தர் மறக்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். திரும்பி அதை பாடுவோம். Those who say that the Lord will not forget me, once again let us sing that song. மறப்பேனோ நான் உனக்காய் உயிர் கொடுத்தேன் மானே உன்னை நான், மறப்பேனோ நான் உனக்காய் உயிர் கொடுத்தேன் மானே உன்னை, மறப்பேனோ நான் தாய் தன் சேயை மறந்தாலும் தான் தாய் தன் சேயை மறந்தாலும் தான், மறப்பேனோ உன்னை நான் மாறே, மறப்பேனோ உன்னை நான் மாறே, மறப்பேனோ நான் உனக்காய் உயிர் கொடுத்தேன் மானே உன்னையே, மறப்பேனோ நான். ஹல்லேலூயா. அவர் எளியவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். He hears the crying of the poor. அடுத்தது தேவகுமாரனின் விசுவாசத்தின் அடுத்த பகுதி. The next aspect of the faith of the Son of God. அவருடைய விசுவாசத்தினாலே உலகத்தில் அற்புதங்கள் செய்தார். By his faith, he did many wonders in this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் அற்புதங்கள் செய்தார். He did many wonders and miracles. அந்த அற்புதங்கள் செய்தது ஏதோ ஒரு மேஜிக் அல்ல, பிளாக் மேஜிக் அல்ல. It is not a black magic that he did இயேசு wonders. கிறிஸ்து பிசாசு பிடித்தவர் என்று சிலர் சொன்னார்கள். Some people said that he is a devil possessed man. அவர் செய்கிற அற்புதங்கள் பெயல்செபூலினால் என்று சொன்னார்கள். He do all these miracles through the devil Beelzebul. அவர் செய்த அற்புதங்கள் எதனாலே தெரியுமா? தேவகுமாரனின் விசுவாசத்தாலே. Through the faith of the Son of God only, he did all the miracles. அவர் ஒரு அரியேலாய் தேவனுடைய சிங்கமாய் இருந்தபடியால் அவர் அற்புதம் செய்தார். Because he was an Ariel, because he is the lion, he did all those miracles. நாய்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. The dogs, they cannot do wonders. பன்றிகளுக்கு அற்புதம் செய்ய முடியாது. And the swine also, they cannot do any wonders. சிங்கங்கள் தான் அற்புதங்கள் செய்யும். Only the lions can do miracles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த அற்புதம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். He wants to fulfill that miracle in our lives also. நான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆலோசனையாய் சொல்லுகிறேன். As a counsel of God today, I tell you, அற்புதங்கள் உங்கள் ஜீவியத்தில் வேண்டுமானால் நீங்கள் அற்புதங்களை கேட்க வேண்டும். if you want wonders and miracles to be done in our lives, you should ask of him. அற்புதங்களை கேட்டால் தான் அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். If you ask, then only the Lord will do wonders and miracles in your life. ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலே In the days of the prophet Isaiah, ஆகாஸ் என்று ஒரு ராஜா இருந்தான். there was a king called Ahaz. அவனிடத்திலே வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான், நீ ஆண்டவரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேள் என்று. Unto him the prophet Isaiah told that you just ask of a sign unto the Lord. அந்த ஆகாஸ் சொன்னான், ஒரு பெரிய நீதிமான் போல ஆகாஸ் சொன்னான், ஐயோ நான் ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னான். As a great righteous man that Ahaz told, I will not tempt the Lord, I will not ask of the Lord for a sign. தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று அவனுக்கு தெரியும், கேட்பதற்கு விசுவாசம் இல்லை. He know very well that how his life was. He don't have faith to ask of the Lord. இந்த ஆகாஸ் எப்படிப்பட்டவன்? What sort of man was this Ahaz? தான் நெருக்கப்படுகிற காலத்திலும்
கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினவன். Even when he was suppressed in those days also, he was committing sin against the Lord. கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுகிறவன் ஒரு அற்புதத்தை ஆண்டவரிடத்தில் கேட்க முடியுமா? He was a man who was doing sin against the Lord. Can he ask any sign or wonder from the Lord? கர்த்தருக்கு முன் நல்மனசாட்சி இல்லாதவன் கர்த்தரிடத்தில் ஒரு அற்புதத்தை கேட்க முடியுமா? Man who do not have any good conscience, can he ask any sign or wonder from the Lord? முடியாது. He cannot. அவன் சொல்லியிருக்கலாம், எனக்கு கேட்கக்கூடிய விசுவாசம் இல்லை, நல்மனசாட்சி இல்லப்பா, என்னை விட்டுடுன்னு சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாம மறைத்து, ஐயோ நான் ஆண்டவரை பரீட்சை பார்க்க மாட்டேன் என்று சொன்னான். He might have told that I cannot ask the sign from the Lord because I don't have good conscience, but he told, I shall not tempt the Lord. He said, எனக்கு தேவனிடத்தில் ஒரு அற்புதத்தை கேட்கக்கூடிய மனசாட்சி இல்லை, விசுவாசம் இல்லை என்று சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லை. அவன் சொல்கிறான், நான் கேட்க மாட்டேன், கர்த்தரை பரீட்சை பார்க்க மாட்டேன். He says that he did not say that I do not have any faith or the good conscience to ask of the Lord in him for signs and wonders, but I will not tempt the Lord. தீர்க்கதரிசி சொல்கிறான், ஏசாயா சொல்கிறான், Isaiah says, உனக்கு விசுவாசம் இல்லையா, நான் கேட்கிறேன். don't you have faith, but I ask instead of you. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அந்த அற்புதம் யார்? அந்த அடையாளம் யார்? இயேசு கிறிஸ்துவே அந்த அடையாளம். Behold, a virgin shall be with a child and she will bring forth a son, that is the Lord Jesus Christ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக ஜீவிக்கிற வாஞ்சை உள்ளவர்களே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு அற்புதத்தை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆனாலும், உங்கள் குடும்பத்தில் ஆனாலும், உங்கள் வேலையில் ஆனாலும் அது நிகழட்டும். Beloved children of God, those who follow after the Lord, you just ask of the Lord or wonder in your family or your working places, the Lord will perform it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் ஒரு அற்புதத்தை கேளுங்கள், கர்த்தர் அதை செய்வார். Ask of the Lord for a sign or a wonder, surely he will perform it. பாஸ்டர் பிஎல் சாக்கோடைய மரணத்திலே ஒரு சாட்சி சொன்னாங்க. யாரோ அவங்களுடைய ஒரு மகள் சொன்னாங்க சாட்சி. At the funeral of Pastor B.L. Chako, one person testified like this. நான் கூட அந்த அடக்காராதனையில் இருந்தேன். I was also in that funeral service. ஒரு முறை இவங்க கப்பல்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாங்களாம். Once they were journeying in a ship. அப்பொழுது இவருக்கு ஒரு முட்டை சாப்பிட வேண்டும் என்று ஆசை வந்ததாம். He decided to have an egg. அவருடைய மனைவி இடத்துல சொன்னாரா, எனக்கு ஒரு முட்டை எப்படியாவது கொடு. He told his wife, you just give me an egg to eat. அப்ப அவங்க மனைவி சொன்னாங்க, இந்த கப்பல்ல போய் கோழி எங்க முட்டை போட போகுது? She told it is a ship and how this hen can lay an egg here. பரியாசமாய் சொல்லி விட்டார்கள். He just mocked it and leave it. அவரும் பேசவில்லை, அப்படியே அமைதியாகி விட்டாராம். He also did not say anything, he kept quiet. கொஞ்ச நேரத்திலே அந்த கப்பல்ல பிரயாணம் செய்த ஒரு வாலிப பிள்ளைக்கு பயங்கரமான வியாதி வந்து விட்டது. After a while, one young girl was journeying in that ship. She had a great sickness and ailment. அந்த பிள்ளையை இவரிடத்துல கொண்டு வந்தார்கள். இவரை பார்த்தால் பாஸ்டர் போல இருக்கிறதை ஜெபிப்பார் என்று கொண்டு வந்தார்களாம். இவர் ஜெபம் பண்ணினார். உடனே அந்த பிள்ளைக்கு சுகமாகி விட்டது. Seeing him to be a pastor, he brought that child to this pastor and he prayed and she got healed immediately. அவர்கள் அந்த பிள்ளையினுடைய அம்மா அந்த பிள்ளையை சுகத்தோடு திரும்பி கொண்டு போனார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு பார்சல் கொண்டு வந்து கொடுத்தாரலாம், பாஸ்டர் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று. That mother took that child joyfully and after a while she gave a present to this pastor. அந்த பார்சலை திறந்து பார்த்தால் 12 முட்டைகள் இருந்ததாம். In that parcel there were 12 eggs. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, பாருங்கள் கர்த்தருடைய அற்புதத்தை பாருங்கள். You see how the Lord is performing wonders. தேவகுமாரன் தன்னுடைய விசுவாசத்தினால் அற்புதம் செய்தார். விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார். Son of God by his faith he has performed many miracles. Even today those who are believing, he is doing many wonders. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. Those who believe it say hallelujah. அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தேவகுமாரனுடைய விசுவாசம் நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படும் போது அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். In the lives of each and every one of us, when we reveal the faith of the Son of God, that he is ready to perform wonders in our lives. பெரிய அற்புதம் என்ன என்றால் நம்முடைய சுபாவத்தின் மாற்றம் தான். Above all the miracles, the greatest of the miracles is the transformation of our characters. உன்னுடைய சுபாவம் ஒரு சுபாவம் மாற்றப்பட்டால் அது ஒரு பெரிய அற்புதம். Your nature's character should be transformed. That is the great miracle. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be his holy name. பாஸ்டர் செல்வம் அவர்கள் எங்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார்கள், சூரியனை நிறுத்துறதை விட நம்முடைய சுபாவம் ஒன்று மாறுவது ஒரு பெரிய அற்புதம் என்று சொன்னார். Pastor Selvam, when he was giving a work study, he said instead of stopping the sun, it is a great miracle to have changed our character. ஆமென். கோபக்காரனா இருக்கிற நீ ஒரு சாந்த குணமுள்ளவனாய் மாறுவது பெரிய அற்புதம். You who are a man of anger, you turning to be a meekest person, that is the greatest of miracles. பயங்கர துஷ்ட சுபாவங்கள் நிறைந்த நீ அந்த சுபாவங்களில் இருந்து விடுதலை அடைவது ஒரு பெரிய அற்புதமாக இருக்கிறது. You are a wicked person being turned away from that wickedness, that is the greatest of miracles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனுடைய விசுவாசமானது நமக்குள் அற்புதங்களை நடப்பிக்கிறது. The faith of the Son of God is doing wonders in our lives. அடுத்ததாக இந்த தேவகுமாரனின் விசுவாசத்தின் இன்னொரு பகுதி. Next, the
Other aspect of the faith of the Son of God is அவர் விசுவாசத்தினாலே ஜெபம் பண்ணினார். by faith he prayed. இயேசு கிறிஸ்து தேவனாயிருந்தாலும் அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஜெபிக்கிறவராயிருந்தார். Jesus, even though he is the Son of God and he is the Lord, he was praying when he was in this world. விசுவாசம் இல்லாதவன் ஜெபிக்க மாட்டான். He who has no faith, he shall not pray. ஜெபிக்கிறவன் விசுவாசம் உடையவனாயிருப்பான். He who prays is a man of faith. நீ விசுவாசத்தோடு ஜெபித்தால் நீ ஜெபிக்கிறது உனக்கு கிடைக்கும். If you pray with faith, you can obtain the things for what you are praying. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் Praise the Lord. சீக்கிரமாய் சொல்ல விரும்புகிறேன். I want to finish it soon. அடுத்ததாக தேவகுமாரனின் விசுவாசத்தின் இன்னொரு அம்சம், அவர் விசுவாசத்தினாலே பாடுகள் சகித்தார். The other aspect of the faith of the Son of God is he endured sufferings because of that faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி நீங்கள் ஏசாயா 53 அதிகாரத்திலே வாசிக்கலாம். In Isaiah chapter 53 we read about the sufferings of the Lord Jesus Christ. விசுவாசத்திற்கென்று எபிரேயர் 11 அதிகாரம். Hebrews chapter 11 speaks of the faith. வேத வாக்கியங்களின் முக்கியத்திற்கென்று 119 சங்கீதம். For the importance of the word of God we can read Psalms 119. எழுப்புதலுக்கென்று 64 அதிகாரம் ஏசாயா. For the revival we can read Isaiah chapter 64. அன்புக்கென்று 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் முழுவதும். For charity or love 1 Corinthians chapter 13. கல்வாரியின் பாடுகளுக்கென்று ஏசாயா 53 அதிகாரம். For the sufferings on the cross chapter 53 of Isaiah. நான் திரும்பவும் சொல்கிறேன். Once again I tell you. விசுவாசத்திற்கென்று எபிரேயர் 11 அதிகாரம். For faith Hebrews chapter 11. வேத வாக்கியங்களின் முக்கியத்துவத்திற்கென்று 119 சங்கீதம். For the importance of the word of God Psalms 119. எழுப்புதலுக்கென்று ஏசாயா 64 அதிகாரம். For revival Isaiah chapter 64. அன்புக்கென்று 1 கொரிந்தியர் 13 அதிகாரம். For charity or love 1 Corinthians chapter 13. கல்வாரியின் பாடுகளுக்கென்று ஏசாயா 53 அதிகாரம். For the sufferings on the cross Isaiah chapter 53. நீங்கள் ஏசாயா 53 அதிகாரத்தை படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை பற்றி முழுவதும் வர்ணிக்கப்பட்டிருக்கு. When you read 53 third chapter of Isaiah, it describes about the sufferings of the Lord Jesus Christ. விசுவாசம் இல்லாதவன் பாடுகள் சகிக்க மாட்டான். He who has no faith, he will not endure any sufferings. விசுவாச ஜீவியம் என்பது பாடுகளின் ஜீவியம். The life of faith is the life to suffer. பாடுகள் சகிக்க தேவ ஜனத்தோடே பரனே அன்பாய் அழைத்தீ. பாடுகள் சகிக்க தேவ ஜனத்தோடே பரனே அன்பாய் அழைத்தீ. கேடும் நாடும் ஜெகம் ஜெகம் யாவும் மறந்து இயேசுவே உம்மை பின் செல்ல. பாடுகள் சகிக்க தேவ ஜனத்தோடே பரனே அன்பாய் அழைத்தீ. பாடுகள் சகிக்க தேவ ஜனத்தோடே பரனே அன்பாய் அழைத்தீ. கேடும் நாடும் ஜெகம் யாவும் மறந்து இயேசுவே உம்மை பின் செல்ல. கேடும் நாடும் ஜெகம் யாவும் மறந்து இயேசுவே உம்மை பின் செல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாடுகள் சகிக்க விரும்புகிறவர்கள் தான் வாலிபத்திலே அவருடைய ஊழியத்திற்கு வர முடியும். Those who want to endure harness for Jesus Christ, they alone can come to serve the Lord at their youthful days. இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகள் சகிக்க விரும்புகிறவர்கள் தான் தங்களை ஊழியத்திற்கு அர்ப்பணிப்பார்கள். For those that want to endure harness for the Lord Jesus Christ, they alone can surrender themselves for the ministry of the Lord. சமீபத்திலே பெங்களூர்ல சில வாலிபர்கள் வந்து நாங்கள் ஊழியத்துக்கு வருகிறோம் என்று சொன்னார்கள். Recently some young men they came and said that they are coming to serve the Lord. நல்ல வாலிப சகோதரர்கள். Young brothers. அவர்கள் நான் கேட்டேன், நீங்கள் பாடுகள் சகிப்பீர்களா என்று கேட்டேன். I asked, will you encounter sufferings? அவர்கள் சொன்னார்கள், அதற்காகத்தான் வர விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். They said for that purpose only we want to serve the Lord. பிரியமானவர்களே, வாலிபர்கள் எப்படி ஆண்டவருக்காக தங்கள் பாடுகளை தெரிந்து கொள்கிறார்கள் பாருங்கள். You see how the young men they are choosing to suffer for the Lord. தேவகுமாரனின் விசுவாசம் இருக்கிறவர்கள் தான் பாடுகளின் பாதையிலே சந்தோஷப்பட முடியும். Those that have the faith of the Son of God, they alone can rejoice in the paths of sufferings. அவர்கள் தான் தேவனுடைய சிங்கங்கள். They are the lions of God. கடைசியாக தேவகுமாரனின் விசுவாசத்தின் இன்னொரு அம்சம். Finally, the last aspect of the faith of the Son of God. அவர் விசுவாசத்தினால் மரணத்தை ஜெயித்தார். By faith he overcome death. அவர் ஜீவனோடு இருக்கும்போதே நான் மரணத்தை ஜெயிப்பேன் என்கிற ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்தது. When he was alive, he had a faith that he will overcome the death. ஆகையால் தான் ஒரு சந்தர்ப்பத்திலே யூதர்கள் வந்து, நீர் இந்த அற்புதங்கள் எல்லாம் எந்த அதிகாரத்தினால் செய்கிறீர், லைசென்ஸ் கொடு,
அந்த அடையாளத்தை காண்பித்து விடு என்று சொன்னார். That is why when Jews, when he was in this world, Jews have come unto him and told, by what you are doing all these miracles, you just tell us about that. இந்த போலீஸ்காரங்க வண்டியில போகும்போது திடீர்னு நிறுத்துவாங்க, லைசென்ஸ் எடுன்னு சொல்லுவாங்க. This policeman, when we are journeying in the vehicle, they will immediately stop the vehicle and ask for the license. லைசென்ஸ் இருந்தா நல்ல காரியம், தப்பிச்சுக்கிட்டோம். If we have the license, we can escape them. லைசென்ஸ் இல்லாவிட்டா ஒரு 50 ரூபாய் கொடுத்தா போதும். If not, we'll have to pay them at least 50 rupees. அது அரசாங்கத்திற்கு செய்கிற அநியாயம். That is the injustice we do to the government. அது போலீஸ்காரர்கள் அரசாங்கத்துக்கு செய்கிற அநியாயம். That is the policeman doing injustice to the government. பிரியமானவர்களே, யூதர்கள் வந்து கேட்கிறார்கள், நீ லைசென்ஸ் கொடு என்று. These Jews are coming asking, எந்த அற்புதத்தை எந்த அதிகாரத்தினால் செய்கிறாய் காட்டு என்று சொன்னார்கள். by what power you are doing all these miracles? You just tell us that. இயேசு என்ன அடையாளம் சொன்னார் தெரியுமா? What was the sign, the power that Jesus has told them? வேதம் தெரிந்தவர்கள் நினைத்து பாருங்கள், என்ன அடையாளம் சொன்னார்? What was that power? இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களிலே கட்டி எழுப்புவேன். Jesus told, destroy this temple and within 3 days I will build it up. அதுல 2 அடையாளம் இருக்கு. There are 2 signs in it. ஒன்று, இந்த ஆலயத்தை அவர்கள் இடித்து போடுவது ஒரு அடையாளம், 3 நாட்களிலே கட்டி எழுப்புவது இன்னொரு அடையாளம். One is they will destroy this temple. 2, within 3 days he will build it up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை ஆலயம் என்று சொன்னார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். Jesus Christ saw that his body is the temple of God. You just destroy this temple. இந்த சரீரத்தை நீங்கள் இடித்து போடுவீர்கள், அது ஒரு அடையாளம். You will destroy this body. That is a sign for you. நீங்க இடித்து போடுங்க, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். I will not do anything. அது ஒரு அடையாளம். That is also a sign. நீங்கள் என்னுடைய சரீரத்தை இடித்து போடுங்க, நீங்க என்னை எவ்வளவு துன்புறுத்துங்க, என்னை கொன்னு போடுங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். You will destroy my body. நான் பழி வாங்க மாட்டேன். இது ஒரு அடையாளம், எனக்குள்ள இருக்கிற அடையாளம். You will destroy my body. You make me to suffer. You kill me, but I will not retaliate unto you. மற்றவர்கள் உன்னை உபத்திரவப்படுத்தும் போது நீ மௌனமாயிருப்பது உனக்குள் இருந்து வெளிப்படுகிற ஒரு அடையாளம். When others do persecute you, you keeping silence. That is also a sign that is revealed in you. அடுத்தது, நீங்கள் இந்த சரீரத்தை இடித்து போடுங்கள், ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களுக்குள்ளே நான் கட்டி எழுப்புவேன் என்றால் நான் உயிர்த்தெழும்புவேன் என்ற அர்த்தம். You will destroy this temple and I will raise it up within 3 days. That is, he will be resurrected within 3 days. அவருடைய அடையாளம் என்ன? What was his sign? மரித்தாலும் நான் உயிரோடு எழும்புவேன். Even if die, I will be resurrected. ஹல்லேலூயா. அதுதான் அடையாளம். That is the great sign. அதை விசுவாசிக்கிறவர்களும் சொல்லலாம். Those that believe that word, they also can confess. நான் மரித்தாலும் அடக்கம் பண்ணப்பட்டாலும் நான் எழும்பி வருவேன் என்கிற விசுவாசமுடையவர்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. Even if மரித்தாலும் அடக்கம் பண்ணப்பட்டாலும் உயிரோடு எழும்பி வருவோம் என்கிற ஒரு நம்பிக்கையை, ஒரு அடையாளத்தை நமக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். God has given us a great sign. That is, even if you are dead and even if you are buried, we will be resurrected. அதுதான் தேவகுமாரனின் விசுவாசத்தின் கடைசி அம்சம். That is the final aspect of the faith of the Son of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எருசலேமுக்கு அரியேல் என்று பெயர், தேவனுடைய சிங்கம். Jerusalem has got a name, Ariel, and which by interpretation விசுவாசத்தின் the lion. விசுவாசத்தின் அம்சத்தை நான் மறக்க முடியாது. I cannot forget the various aspects of the faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த எருசலேமை நான் மறக்க முடியாது. I cannot forget this Jerusalem. ஏனென்றால் இந்த எருசலேம் என்னை உயிர்ப்பிக்கிற அளவு, மரித்தோரிலிருந்து எழுப்புகிற அளவு, எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை உருவாக்குகிற எருசலேம். Because this is a Jerusalem which is creating in me, giving me a great faith that even if I am dead, I will be resurrected. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்தது, இந்த எருசலேமுக்கு இன்னொரு பெயர், Another name for the Jerusalem is அகோலிபாள். Yeholiba. எசேக்கியேல் 23 அதிகாரம் என்று நினைக்கிறேன். Ezekiel chapter 23. அகோலிபாள் என்ற ஒரு பெயர் எருசலேமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Yeholiba is a name given to this 23 Jerusalem. அதிகாரம் 4 வசனத்திலே Ezekiel 23 and verse 4. அகோலால் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிபாள் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாம். அகோலிபாள் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருள். Aholiba, which is by interpretation Jerusalem. இந்த அகோலிபாள் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம், This Aholiba, the meaning of this word, my tent is in her. my tent is in her. ஆமென். என்னுடைய கூடாரம் அவளில் இருக்கிறது. My tent is in her. கர்த்தர் நமக்குள் வசிக்கிற ஒரு அனுபவம். The Lord dwelling in us. அதுதான் தேவன் மனுஷனுக்குள் வாசம் பண்ண விரும்புகிற அனுபவம். That is what the experience of God dwelling in the lives of people. பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் நம்மை அவருடைய வாசஸ்தலமாக்குகிற அனுபவம். Through the baptism of the Holy Spirit, the Lord is making us His tabernacle. தேவன் மனுஷனுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். God comes and indwelling with man. அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அனுபவம். That is what the experience of the Holy Spirit. பெந்தேகொஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியின் வல்லமை காத்திருந்த 120 பேர் மேல் ஊற்றப்பட்டது. On the day of Pentecost, this Holy Ghost was poured upon the 120 people who were waiting in the upper chamber. பெந்தேகொஸ்தே நாளில் வந்ததான தேவ கனல்
அவர்களுடைய இருதயத்தின் கனலாய் மாறிவிட்டது. This spirit which has come and descended upon him on the day of Pentecost, it has become the vehement flame of their heart. அந்த கனல் இன்னும் அணையவில்லை, That எரிந்து flame- கொண்டே இருக்கின்றது. That flame, it is not quenched even today. It is keeping on burning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரிசுத்த ஆவியினால் தேவன் நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். Through the baptism of the Holy Spirit, the Lord is coming and dwelling in us. தேவன் நம்மோடு இருக்கிறார். The Lord is with us. எருசலேம் என்றால் தேவன் அங்கே இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். Jerusalem means the Lord is there. The Lord is dwelling there. கர்த்தருடைய வாசஸ்தலம் அங்கே இருக்கிறது. The habitation of God is there. அதான் எருசலேமின் விசேஷம். That is what the greatness of Jerusalem. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be His holy name. அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைவேறுகிற சத்தியம். This is the truth which is revealed, fulfilled in us through the baptism of the Holy பரிசுத்த ஆவி Spirit. என்பது பெந்தேகோஸ்தேக்காரர்களுடைய ஆவி அல்ல. Holy Spirit is not the spirit of Pentecostalists. பரிசுத்த ஆவி என்பது எல்லா மனிதருக்கும் தேவன் வைத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தின் ஆவி. Holy Spirit is the spirit of promise which the Lord is keeping for every people. பரிசுத்த ஆவிக்கு தமிழிலே அச்சாரம் என்று ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. The earnest of the Spirit is the other word for the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கு அச்சாரம், இங்கிலீஷ்ல earnest. Earnest of the Spirit, it is said in. இந்த earnestக்கு earnest என்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு மூன்று பொருள் உண்டு. This word earnest, it has got three meanings. ஒன்று, ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே கருத்தாக இருப்பது. One is we are very paying much diligence in particular thing. earnest என்றால் ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே கருத்தாய் இருப்பது. Giving him being showing your diligence to a particular thing. அடுத்ததாக earnest என்ற வார்த்தைக்கு இரண்டாவது அர்த்தம் ஒரு பொருளுக்கோ அல்லாவிட்டால் ஒரு இடத்திற்கோ கொடுக்கிற முன் பணம், அட்வான்ஸ். Secondly, it is an advance we are paying for a land or a property. மூன்றாவது ஒரு அர்த்தம் இருக்கிறது. The third meaning is வரப்போகிற காரியத்தை முன்னதாகவே foretaste, முன்னதாகவே ருசிக்கிற ஒரு அனுபவம், அதான் earnest. the foretaste of the thing which is to come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தின் அனுபவத்தை பூலோகத்திலேயே நமக்கு தருகிறார். Holy Spirit is the foretaste of the heaven. The Lord is giving the taste to us while we are in this world itself. பரலோகத்தை பூலோகத்திலேயே அனுபவிக்க முடியும் அபிஷேகத்தினாலே. Through the anointing we can enjoy the heaven in this world itself. அதற்கு தான் அகோலிபால் என்று பெயர். That is what said as Holiba. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to His holy name. இந்த பூமியிலேயே பரலோகத்தை ருசிக்க முடியும். We can taste the heaven in this earth itself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையினால் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். That is why we preach you as a gospel that you should receive the baptism of the Holy Spirit. இந்த கன்வென்ஷன் நாட்களிலும் கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு In கொடுக்கப்பட்டிருக்கின்றன. the days of this convention also, you have been given free chance to receive the baptism of the Holy Spirit. பணம் வேண்டாம், No need of paying money, பொருள் வேண்டாம், no need of any things you should pay. விசுவாசம் வேண்டும். Only faith is needed. விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். Out of the belly of them that believe, the rivers of living water shall flow. ஆமென். பரிசுத்த ஆவியை நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் மேல் நீங்கள் எத்தனை பேர் தாகமாக இருக்கிறீர்கள்? How many of you are thirst after the Holy Spirit? பரலோகத்தையே உங்களுக்குள்ளே புகட்டுகிற, பரலோகத்தையே நீங்கள் ருசிக்க வைக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் இலவசமாய் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். This Holy Spirit is given freely even today, by which you can have the foretaste of heaven in your இந்த life. முதலாம் நாளிலேயே ஒரு பரிசுத்த ஆவியினுடைய எழுப்புதல் நம்முடைய மத்தியிலே ஆரம்பித்து விட்டது. In this first day itself, a great revival of Holy Ghost is started in our lives. தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். The Lord dwelling with us. இதோ மனுஷரின் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. The habitation of God is with man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதை விரும்புகிற எல்லாருக்கும் கர்த்தர் இந்த கூட்டத்தின் முடிவிலே ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். All of you, those who are believing in the Holy Ghost, the Lord is going to give their experience at the end of this meeting. எருசலேமே, அகோலிபாலே, நான் உன்னை மறக்க முடியாது. Jerusalem, Holiba, I cannot forget you. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to His holy name. கர்த்தர் என்னோடு வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை நான் மறக்க இயலாது. I cannot forget the experience of the Lord dwelling with me. நானும் தேவனுமாய் உள்ள அனுபவத்தை மறக்க இயலாது. Experience of me with my God, I cannot forget it. நீங்கள் பாருங்கள், வேதத்திலே அநேகர் வனாந்தரத்திலே போய் ஜீவித்திருக்கிறார்கள். In the word of God we see many people, they went to wilderness to live. வனாந்தரத்திலே போய் ஜீவித்திருக்கிறார்கள். They lived in wilderness. சாமுவேல் மரித்த பின்பு தாவீது பாரான் வனாந்தரத்திற்கு போனான். After the death of Samuel, David went to the wilderness of Paran. பின்பு சவுலை பாருங்கள், சவுல் அரேபியாவுக்கு வனாந்தரத்திலே போனார். Saul, he went to the wilderness of Arabia. யோவான் ஸ்நானனை பாருங்கள், அவர் வனாந்தரத்தில் இருந்தார். John the Divine, he was in a wilderness. இந்த வனாந்தரத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் அங்கே தனியாக அல்ல,
தேவனோடு சஞ்சரித்தார்கள். These people, those who were in the wilderness, they were not alone, but they were with the Lord. இந்த அபிஷேகத்தினாலே கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம் எவ்வளவு இன்பமானது பாருங்கள். How sweet is the experience of having dwelling with the Lord through baptism of the Holy Spirit. கர்த்தரோடு ஒரு ஐக்கியம், A fellowship with God. எங்க இருந்தாலும் கர்த்தரோடு ஒரு ஐக்கியம். Wherever we are, we should have a fellowship with God. இந்த வஸ்தி என்று ஒரு ராஜாத்தியை பற்றி படிக்கிறோம். வஸ்தி, We read about the Queen Vashti. அவள் ராஜா அரண்மனையில் இருந்தாலும் ராஜாவோடு சரியா ஐக்கியமா இருக்க மாட்டாள். Though she was in the palace of the king, she had no good fellowship with the king. ராஜா 7 நாள் விருந்து செய்வார். This king, he had a feast for 7 days. ராஜாவோட விருந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். இந்த வஸ்தி தான் ஒரு விருந்து பெண்களுக்கு என்று ஆரம்பித்து விட்டாள். His feast is going on one side, and she also started another feast for the women. மகளிர் மன்றம் As the women's club. மகளிர் மன்றம் மாதிரி பெண்களுக்காக ஒரு விருந்து வஸ்தி. For women, she has started a feast for ராஜாவுடைய விருந்து பெண்களுக்காக அல்ல. But the feast of the king is not for women. அனைத்து ஜனங்களுக்காக என்று தான் For சொல்லப்பட்டிருக்கிறது. all the people it is told. ஆனால் வஸ்தியின் விருந்தோ பெண்களுக்கு, ராஜாவுக்கு தெரியாது. But the feast of this first it is only for the women. The king doesn't know about it. ராஜாவுடைய விருந்தினுடைய 7ஆம் நாள் வஸ்தியை கூப்பிடுகிறார். வஸ்தி வர முடியாது. On the 7th day he calls this Vashti and she couldn't come. அந்த விருந்துதான் அவளுடைய விழுகையின் தொடக்கம். That feast was the beginning point of her falling. பெருமை கீழ்ப்படியாமையிலே கொண்டு போய் விட்டது. It ended in pride and disobedience. இந்த காரியத்தை செய்தாலும் தேவனோடும் பரிசுத்தவான்களோடும் ஐக்கியமாய் செய்ய வேண்டும். Whatever the thing you may do, you should do it with the consent of the saint and with the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனோடு உள்ள ஐக்கியம், Fellowship with God. பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம் அபிஷேகத்தினாலே. Fellowship with the saints through the anointing. அகோலிபால், கர்த்தர் நம்மோடு வாசமாயிருக்கிறார். Holy God, the Lord is with us. நாம் எல்லாரும் இந்த வேளையில ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமாக. Let us all receive a new anointing now. எருசலேமே, நான் உன்னை மறக்க முடியுமா? Jerusalem, can I forget you? முடியாது. I cannot forget ஓ, you. இந்த அபிஷேகத்தை நான் மறந்து ஜீவிக்க முடியுமா? Oh, can I live forgetting this anointing? என் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஜீவிக்கிற இந்த அனுபவத்தை நான் மறக்க முடியுமா? My experience with my Lord Jesus Christ, can I forget it? முடியாது. I cannot. எல்லாரும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தினால் நிரம்புவோமாக. Let us all be filled with the anointing of the Lord. எல்லாரும் இந்த தேவ வல்லமையினால் நிரம்புவோமாக. Let us all be filled with the power of God. இன்றைக்கே கர்த்தர் நம்மை அவருடைய அபிஷேகத்தால் நிறைக்கட்டும். Right now, let the Lord fill us with this anointing. அந்த அபிஷேகம் வந்து நம்மை பலப்படுத்தட்டும். Let the anointing strengthen us. எங்கே தேவாவியானவர் உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. Where the Spirit of God is, there is liberty. கர்த்தர் வந்து உனக்குள் வாசம் பண்ணும்போது, When the Lord dwells in you, பரிசுத்தாவியானவர் வந்து உனக்குள் இறங்கும் போது, when the Spirit of the Lord is coming and descending upon you, ஓ, உனக்குள் இருக்கிற வியாதியும் உன்னை விட்டு ஓடி போகும். all the sicknesses shall roll away from you. கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் நம்முடைய மத்தியிலே செய்ய போகிறார். Today the Lord is going to do a great miracle in our lives. பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறவர்கள், வல்லமையை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் முழங்காலில் இருந்து அந்த பரிசுத்தாவியின் வல்லமைக்காக நாம் வேண்டிக் கொள்வோமா? Those that believe the power of the Holy Ghost, you be on your knees and you just ask the Lord to fill you with that power. ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் உன்மேல் ஊற்றட்டும். The Lord is, let the Lord pour out a great anointing on you. கன்வென்ஷனின் முதலாம் நாளே ஒரு எழுப்புதலின் நாள். In the first day of this convention shall be a day of revival in us. எருசலேமே, நான் உன்னை மறக்க முடியாது. Jerusalem, I cannot forget you. ஓ, எருசலேம் கர்த்தரோடு வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். Jerusalem is an experience of dwelling with the Lord. அங்கே கர்த்தர் இருக்கிறார். The Lord is there. தேவன் வாசம் பண்ணுகிறார். The Lord dwells there. அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். Those that believe it, rejoice in the Lord. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவனாயிருந்து கண்ணியாவையும் துடைக்கிறாரே. அபிஷேகம் தேவன் ஏற்றுக் கொண்டிருக்கிறார். கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. யாவையும் துடைக்கிறாரே.
அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. Those who receive the baptism of the Holy Spirit. அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. The Spirit of God is being poured upon us. பரிசுத்தாவியின் வல்லமை ஊற்றப்படுகிறது. The power of the Holy Ghost is poured in us. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார். Because the Lord is dwelling in the midst of His people. அவருடைய கூடாரம் நமக்குள் இருக்கிறது. His tabernacle is with us. இது தேவனுடைய அபிஷேகம். This is the anointing of the Lord. பரிசுத்தாவியினாலே அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிற அனுபவம். Through the baptism of the Holy Spirit, He is coming and dwelling in us. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். The Spirit of the Lord says, இப்பொழுதே உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை நான் ஊற்றுகிறேன். right now I am pouring a new anointing upon you. எருசலேமே, நான் உன்னை மறக்க முடியாது. Jerusalem, I cannot forget you. ஏனென்றால் எருசலேமில் ஒரு அபிஷேகம் உண்டு. Because there is an anointing in Jerusalem. இந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது when this anointing is being poured upon you, உங்கள் வியாதிகள் சுகமாகும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். you will be healed of all your sicknesses and your tears. The Lord will wipe away all your tears. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. The Lord spoke to us tonight through His word. இன்றிரவு தம்முடைய வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசினார். And He wants us to have the faith of the Son of God. தேவகுமாரனுடைய விசுவாசம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And He wants us to have every experience, every aspect of that faith of the Son of God. தேவகுமாரனுடைய விசுவாசத்தின் ஒவ்வொரு அம்சமும் நமக்குள் காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். God has arranged this convention not for us to come here and just go back as per normal. இங்கே வந்து பெயருக்காக அப்படியே இருந்து சாதாரணமாய் போக முடியாத கர்த்தர் நமக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை தரவில்லை. God gave us this convention so that every one of us may receive that faith of the Son of God. ஒவ்வொருவரும்
தேவகுமாரனுடைய விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவே கர்த்தர் நமக்கு இந்த கன்வென்ஷனை தந்திருக்கிறார். He wants us to exercise that faith. நாம் அந்த விசுவாசத்தை பயிற்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Therefore shall we all stand up. எல்லாரும் எழுதி நிற்போமாக. Let us all come forward. எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாருங்கள். Let us all come closer to God. எல்லாரும் எழுந்து நின்று நாம் எல்லாரும் தேவனை கிட்டி சேருவோமாக. All please come forward. எல்லாரும் தயவு செய்து கொஞ்சம் முன்னே தள்ளி வாருங்கள். Before we close this meeting, இந்த கூட்டத்தை முடிக்கும் முன்பதாக we are going to make a firm dedication to the Lord. கர்த்தரிடத்தில் ஒரு உறுதியான தீர்மானம் பிரதிஷ்டை செய்து கொள்ள போகிறோம். Lord, I want the experience of Jerusalem. ஆண்டவரே, நான் அந்த எருசலேமின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். I want the faith of the Son of God. எனக்கு தேவகுமாரனுடைய விசுவாசம் தேவை. I want to enjoy the various blessings that come through that faith. அந்த விசுவாசத்தின் மூலமாய் வருகிறதான பல ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Oh, I know I have been rejoicing in your presence. நான் உம்முடைய சமூகத்தில் களிகூர வேண்டும். I have been rejoicing in your presence. நான் உம்முடைய சமூகத்தில் களிகூர்ந்து கொண்டிருக்கிறேன். That's not enough, oh God. ஆனால் ஆண்டவரே, இது போதாது. But I want a definite blessing tonight. நான் இன்றைக்கு ஒரு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதம் உடையவனாய் செல்ல வேண்டும். I do not want to go back as I have come. பிதாவே, நான் அந்த விதத்தில் போகும்படியாக விரும்புவதில்லை. Those who want the forgiveness of sins, பாவ மன்னிப்பு வேண்டுபவர்கள் you lift up your hands. கரங்களை உயர்த்துங்கள். If you feel that the Lord is showing your faults, showing your sins, you surrender your hands. Lift up your hands. உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய குற்றங்களை கர்த்தர் உணர்த்தினால் உங்களை தாழ்த்தி கர்த்தர் கரங்களை ஒப்புக் கொடுங்கள். And say, Lord, forgive my sins. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லுங்கள். Lord, put that faith of the Son of God into my heart. ஆண்டவரே, அந்த தேவகுமாரனுடைய விசுவாசத்தை என் இதயத்தில் வைக்க I வேண்டும் என்று believe சொல்லுங்கள். that great sacrifice you have made for me at Calvary. ஆண்டவரே, கல்வாரியில் எனக்காய் சிந்தின அந்த இரத்தம் என்னை மாற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Oh Lord, wash me of all my sins. ஆண்டவரே, என் எல்லா பாவங்களிலிருந்து என்னை கழுவும் ஐயா. Oh, let your blood flow into my heart right now. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் இப்பொழுதே என் இதயத்தில் பாய்ந்து வரட்டும் ஐயா. Cry out to the Lord. தேவனை நோக்கி கதறுங்கள். Cry out to the Lord. தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். Cry out to the Lord. தேவனை நோக்கி அழுங்கள். Cry out to the Lord. தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். Hallelujah. 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 ஆண்டவரே, ஹalleluya. Yes, it was that sin that was a middle wall between God and you. இந்த பாவம் அதுதான் தேவனுக்கும் உனக்கும் இடையே நடுச்சுவராக But காணப்படுகிறது. tonight we have confessed our sins to the நான் இன்றைக்கு Lord. இரவு நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்திருக்கிறோம். The blood of Jesus has cleansed our sins. இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்கள் போக நம்மை கழுவி இருக்கிறது. That darkness has been removed from our hearts. அந்த அந்தகாரம் நமது இதயத்தை விட்டு நீங்கி இருக்கிறது. The light from the very presence of God has come into our hearts. தேவ சமூகத்திலிருந்து வருகிறதான அந்த ஒளி நமது இதயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. Shining in your hearts right now. உங்களுடைய இதயங்கள் இப்பொழுதே அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. Hallelujah. 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 Hallelujah.
God is putting that faith of the Son of God into your hearts. அந்த தேவகுமாரனுடைய விசுவாசத்தை கர்த்தர் உங்கள் இருதயங்களில் வைக்கிறார். Oh, with that faith you can ask anything from the Lord. அந்த விசுவாசத்தை கொண்டு என்ன வேண்டுமென்றாலும் கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். Oh, is it healing from your sickness? உங்களுடைய வியாதியிலிருந்து சுகம் வேண்டுமா? What is your sickness? உங்களுடைய வியாதி என்ன? Oh, is it cancer? Is it cancer? அது புற்றுநோயா? Is it heart pain or chest pain? இருதய வலி அல்லது மார் சம்பந்தப்பட்ட நோயா? Or is it some asthma? இல்லாவிட்டால் ஒரு இடுப்பு வியாதி, ஆஸ்மா நோயா? Or is it paralysis? அல்லது திமிர்வாதம் போல் கை கால்கள் தளர்ந்து இருக்கிறதா? Or is it any pain in your abdomen? அல்லது உங்களுடைய சரீரத்தில் ஏதாவது வேதனை, வயிற்று வலியாக இருக்கிறதா? Whatever that pain may be, அந்த வேதனை வலி எதுவாக இருந்தாலும் சரி, God is giving you the faith of the Son of God. கர்த்தர் தேவகுமாரனுடைய விசுவாசத்தை உனக்கு தருகிறார். By faith you reach out your hands and receive the healing from God. விசுவாசத்தினால் கரங்களை நீட்டி சுகத்தை பெற்றுக்கொள்வாயாக. Hallelujah, 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 hallelujah. You may be a new person here. ஒருவேளை ஒரு புதிய ஆளாக நீ இன்றைக்கு வந்திருக்கலாம். Or you may be a backslider. அல்லது ஒரு பின்மாற்றக்காரனாக இருக்கலாம். Or you may be a child of God. அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம். Whoever you may be, நீ யாராக இருந்தாலும் சரி, the Lord is touching you right now. கர்த்தர் உன்னை இப்பொழுதே தொட்டு The கொண்டிருக்கிறார். Lord is healing you right now. கர்த்தர் உன்னை இப்பொழுதே சுகமாக்கி Oh, கொண்டிருக்கிறார். He's healing your ears right now. இப்பொழுதே உன் காதுகளை சுகமாக்கி Oh, கொண்டிருக்கிறார். there is someone with a pain in the right ear. The Lord is touching you right now. ஒரு சிலர் தன்னுடைய வலது காதில் வலி உள்ளவர்கள் உண்டு. கர்த்தர் உன்னை இப்பொழுதே சுகமாக்கி கொண்டிருக்கிறார். Your ears are open right now. உன்னுடைய செவிகள் இப்பொழுதே திறக்கப்படுகிறது. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Hallelujah, 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 hallelujah. Amen, amen. Even tonight, is there anyone who has felt the real touch of the hand of God? இன்றிரவு மெய்யாகவே கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டதை யாராவது உணர்ந்திருந்தால், Is there anyone who has got that healing? கர்த்தரிடத்திலிருந்து அற்புதமான சுகத்தை யாராவது பெற்றிருந்தால் You can lift up your hands. உங்கள் கரங்களை உயர்த்தலாம். Amen, amen. If the Lord has touched you and give you a specific healing, then you lift up your hands. கர்த்தர் உங்களை தொட்டு விசேஷித்த சுகத்தை உங்களுக்கு தந்திருந்தால் அப்படிப்பட்டவர்கள் கைகளை உயர்த்துங்கள். There are one or two who are lifting up their hands. பலரும் அங்கே இங்குமா கைகளை உயர்த்துகிறார்கள். And surely the Lord wants to touch a few more tonight. நிச்சயமாக இன்னும் சிலரை கூட கர்த்தர் தொட்டு சுகமாக்க விரும்புகிறார். Amen. You believe the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். Right now the healing is yours. இப்பொழுது சுகம் உங்களுடையது. The Lord is touching you right now. கர்த்தர் உங்களை இப்பொழுதே தொடுகிறார். Amen. The Lord is touching you right now. கர்த்தர் இப்பொழுதே உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். Be healed right now. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகமடையுங்கள். Hallelujah.
the will of God. நாம் சுகமடைவது தேவ சித்தமாக இருக்கிறது. When we don't believe that healing, நாம் அந்த சுகத்தை விசுவாசியாமல் போகும்போது we are grieving the heart of God. நாம் கர்த்தருடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறோம். Amen. When we don't receive that healing, நாம் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது we are grieving the heart of God. கர்த்தருடைய இருதயத்தை துக்கப்படுத்துகிறோம். Because it is the will of God that every one of us should be healed. Hallelujah. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் சுகமடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். Oh child of God, it is God's will that you should be healed right now. தேவனுடைய பிள்ளையே இப்பொழுதே சுகமடைய வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. Hallelujah. Amen. 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 Hallelujah. 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 Our God is a promise-keeping God. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். What He has promised, He has done it. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாக செய்து நிறைவேற்றி How many இருக்கிறார். of us could say amen to that? எத்தனை பேர் அதற்கு ஆமென் என்று சொல்வீர்கள்? Amen. Hallelujah. Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. He's not a God who will tell a lie. அவர் பொய் சொல்லுகிற ஒரு தேவன் அல்ல. He's a God who fulfills every promise. அவர் தமது எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுகிறவர். Oh, let us have the faith of the Son of God. நாம் தேவகுமாரனின் விசுவாசம் உடையவர்களாக Even இருப்போம். tonight, for giving us that faith, let's all praise God. இன்றைய கர்த்தருடைய விசுவாசம் நமக்கு தந்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. Praise the Lord, praise the Lord. For every word that He spoke to us tonight, let's all praise God. இன்றைய நம்மோடு அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. The Lord has got many more blessings for us hereafter also. Folks, let us praise God. இன்னும் கூட இந்த கன்வென்ஷனில் நமக்காக கர்த்தர் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Praise the Lord, praise the Lord. Let's pray. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, பேப்பட்ட ஆசிரிக்கப்பட்ட கொடுத்த நீர் எங்களுக்கு தந்த எங்களை நீர் ஆசிரித்தார். விதவிதான் நோக்கத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமி எருசலேமின் பல படிகளை பற்றி பல விதமான அம்சங்களை பற்றி கர்த்தாவே இன்றைக்கு திட்டவட்டமா நீங்களோட பேசப்படினால் உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. என்னத்தை மறந்தாலும் நாங்கள் எருசலேமை மறக்க கூடாது. ஆமி கர்த்தாவே, என்னத்தை மறந்தாலும் தேவகுமாரனை பற்றி விசுவாசத்தை மறக்கவே கூடாது கர்த்தாவே. ஆமி தேவகுமாரனை பற்றி விசுவாசத்தினால் நாங்கள் கர்த்தாவே பூர்ண பசுத்த ஜீவன் செய்ய கர்த்தாவே பாவத்திலிருந்து பூர்ணமான விடுதலை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் கர்த்தாவே. எல்லாதுமான பாவத்தை மன்னிப்பிக்கப்பட்டுள்ளாய் காணப்பட கர்த்தாவே. நீ எங்களுக்கு உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாவ ஜீவித்து முற்றுமாய் விடுதலை பெறக்கூடியதாயா அந்த விசுவாசத்தை நாங்கள் கர்த்தாவே பெற்று அனுபவிக்க நீ இந்த கூட்டம் மூலம் உதவி செய்தபடினாலே உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். தேவகுமாரனை பற்றி விசுவாசத்தினால் நாங்கள் கர்த்தாவே உம்முடைய பாடுகள் ஊக்கப்பட்டு கர்த்தாவே. ஆமென் கர்த்தாவே. நாங்கள் ஜெபி உள்ளவர்களாய் காணப்பட்டு கர்த்தாவே. ஆமென். மரணத்தை கூட ஜெயித்து ஜெயலலிதாய் வரையில் காணப்பட நீ எங்களுக்கு ஜீவத்தில் உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது மட்டுமல்ல கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வாசஸ்தலமாய் மாறி கர்த்தாவே உம்மோடு ஐக்கியப்பட்டு பரிசுத்தங்களோடு ஐக்கியப்பட்டு தேவ பிரமாணத்தோடு ஐக்கியப்பட்டு தேவ வசனத்தோடு ஐக்கியப்பட்டவளாய் கர்த்தாவே ஒரு நிமிஷம் காணப்பட்டு கர்த்தாவே உண்மையாவே நித்தியதேல புதிய செலமாய் காணப்பட கர்த்தாவே. தேவனுடைய மகிமையான புதிய செலமாய் காணப்பட எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வசனம் கண்டு ஒருவரை கூட நட்டப்பட்டு போக கூடாது கர்த்தாவே. எல்லாரும் வழியில் காணப்பட வேண்டும் கர்த்தாவே. சத்தங்களுக்கு தான் வழியில் ஓரோ சரீரம் மறுபட்டு கர்த்தாவே வரையுமே சந்திக்க மனவாட்டியாய் மாற எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வசனம் பேசின மகனே கூட வல்லமையா எடுத்து பாவித்தவரினால் நமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம். ஆமென் கர்த்தாவே. கேட்டவளை யாவரே நிராசிரி எல்லாரும் விடுதலை பெற்றவளாய் சந்தோஷம் சமாதானம் பெற்றவளாய் பரிசுத்த பெற்றவளாய் காணப்பட உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி முது வல்லமுள்ள எடுத்து படிக்கிறோம். வரைய நாள்கள் தகுதிப்படுத்தும் இயேசுவின் தாய்மையாக கேட்கிறோம் தாவே. Oh God, our Heavenly Father, we thank you, Lord, for this blessed time that you gave us. Thank you for your precious word. Thank you, Lord, for the work of healing that you have done in your people. Thank you for those who have received the forgiveness of their sins, O God.
Thank you for all those who have been delivered from their bondages. We know that you have performed definite work even tonight. Hereafter also, help us to look at your face, seek your face more and more. And we want your great name to be exalted through these meetings, O Father. Thank you once again. Into your gracious hands we surrender. In Jesus' name we ask all these things. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us until Jesus returns in glory. Amen. Hallelujah! 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 Now those who need prayer, you may come forward, and we request the pastors to go forward and help the dear